நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காண்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியாலேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் ஹல்லேலூயா. காண்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஏகம் பட்டும் கிதியோனின் சேனைகள் ஹல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று ஹல்லேலூயா. எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் ஹல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று ஹல்லேலூயா. காண்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை ஹல்லேலூயா. வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை ஹல்லேலூயா. செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை ஹல்லேலூயா. வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை ஹல்லேலூயா. காண்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரங்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் ஹல்லேலூயா. வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் ஹல்லேலூயா. தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் ஹல்லேலூயா. வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் ஹல்லேலூயா. காண்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். இந்த ஒரு நாளை குறித்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வர வேண்டிய மக்கள் வர வேண்டியது சீக்கிரம் வர வைக்கவும், வர வேண்டியவர்களை தடுக்கும் கொள்ளாத ஆவிகளை தூதர்களை அனுப்பி அவர்கள் வரும் வழியில் அவர்களுடைய தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்ல முறையில் விரைவில் ஜெபத்திற்கு வந்து கலந்து கொள்ளவும். இங்கு நாங்கள் கேட்க இருக்கின்ற வாசனங்கள் அனைத்தும் எங்கள் மனதில் நிறுத்தி உண்மை ஞானிக்கவும், உண்மை புகழவும், உண்மை ஆராதிக்கவும் எங்களை தயார் செய்யும். சர்வவல்லமை தேவனே அப்பா, ராஜாதிராஜனே, பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்துக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது நாங்கள் எங்கு ஒன்றுக்கு மேல கூடி
நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனே, நாங்கள் இதோ ஒன்று கூடி ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் சுவாமி எங்கள் நடுவில் வாசல் செய்து எங்கள் வேண்டுதல் மன்றாட்டுகளை சென்று கொள்வோம் சுவாமி ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இங்கே ஆண்டவரே உமது சமூகத்தில் ஒரு பிரசன்னத்தில் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம் ஐயா. இந்த கிருபைக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் என்றென்றைக்கும் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்து சுவாமி ஐயா. நாங்கள் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ தடையா இருக்கிற எங்கள் பாவங்களை ஆண்டவரை நினைவு கூறுகிறோம் அப்பா. எங்கள் பாவங்கள் எப்போதும் எங்கள் மன கண்முன் இருக்கின்றது ஐயா. அதையெல்லாம் துடைத்து போடும் சுவாமி அப்பா. ராஜாதி ராஜனே, எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. பாவங்களை மன்னிக்கிறவரே, எங்கள் பாவங்களை முதுகு பின்னால் போட்டு எரித்து போடுகிறவரே அப்பா. ராஜாதி ராஜனே, எங்கள் பாவங்களை இப்போ நாங்கள் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இது ஆண்டவரை மன்னிச்சிருமா சுவாமி ஐயா. நாங்கள் உங்ககிட்ட வரதுக்கு தடையா இருக்கிற எங்கள் பாவங்களை ஆண்டவரை மன்னிச்சிரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்களை தகுதிப்படுத்தணும் சுவாமி ஐயா. ஆண்டவரே, நீங்கள் திருப்பாடல் 51 ஆண்டவரே 51வது அதிகாரத்துல 9வது வசனத்துல சொன்னபடி, என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தரலும் சொன்னவரை தாவீது கேட்டது போல இன்று நாங்கள் உங்களிடத்துல கேட்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் பாவ கரைகளை எல்லாத்தையும் துடைத்து போட்டுறணும் அப்பா. மேலும் ஆண்டவரே, உமது தூய ஆவியை எங்களிடத்துல எடுத்து போடாதீங்க சுவாமி ஐயா. நாங்கள் என்றென்றைக்கு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்தலும், நாங்கள் கேட்க இருக்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்கள் மனதில் நிறுத்தி நாங்கள் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆவியானவர் எங்களுக்கு துணையா இருந்து முழு மனதோடு நாங்கள் எங்கள் பாவங்களை நினைத்து வருந்தி அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்கள் பாவங்களை ஒப்பு கொடுத்து எங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவே. இயேசையா 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 இயேசையா. ஆமாண்டவரே, நீர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தம் ஆண்டவர் வீண் போகாதபடி ஆண்டவர் எங்களை ரட்சிக்கிறோம் சுவாமி ஐயா. தேவாலயத்தை
கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உறவினிலே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உறவினிலே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைவேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைவேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உலகத்தையாவும் ஆண்டவராலயம் எனக்குள்ளே இயேசு. நானவராலயம் எனக்குள்ளே இயேசு.
துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். உம் சித்தம் செய்வதுதான் அன்பார்ந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பார்ந்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் அளிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளாய் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மறைவாய் உள்ளதை காணக்கூடியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் அணுகக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்கப்படாத படிக்கு பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டப்படாத படிக்கு திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்ரஹாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். தயவு நிறைந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை முதுகு பின்னால் போட்டு எரித்து விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எங்களிடந்து தூரமாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாவத்திலிருந்து விடுபடும் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பலியிட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் உண்டானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கன்னிமரியா ஈன்றெடுத்த சுதனே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த நாமம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கானாவூர் திருமணம் விட்டு தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். முடவர்களுக்கு சுகமளித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நோயாளிகளுக்கு சுகமளித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பேய்களை விரட்டி ஓட செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். காற்றின் கடலின் வார்த்தையால் அடக்குனீரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களுக்காக கஷ்டப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை சிலுவையில் சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக முன்மூடி சூடப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்த 3ஆம் நாள் உயிர் தெரிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் மீது வெற்றி கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாவின் மீது வெற்றி கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் மீது வெற்றி கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரலோகத்துக்கு எழுந்து ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு துணையாளரை அனுப்புகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுகளை அவுக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானமுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வார்த்தைகளை படித்து புரிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் வார்த்தைப்படி எங்கள் வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசகரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ராஜாதிராஜனை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதிராஜனே பாப்பா பிதாவே, இதோ நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஸ்துதிகளும் ஆண்டவரே உமக்கு பிரியமான வாசனையாக தூபமாக உம்மிடத்தில் இருந்து வர இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஸ்தோத்திரங்களை உமக்கு கொடுக்கிறோம். ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவர் எல்லோருக்கும் முன்னாடி சாட்சியாக இருக்கும். எங்க அம்மா வந்து துபாயிலிருந்து 10 ரூபாய் அதற்கு ஏசப்பாக்கு கூட நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
இங்கே பார்த்துருவோம். அப்படியே சொல்லுங்க. நான் வந்து கீழே விட்டுட்டேன். கால் எனக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு. நம்ம ஏசப்பாடு பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா எனக்கு காமெடினா எனக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கால் எனக்கு சுகம் உண்டாந்து கொஞ்சம் நாளாக நடக்கிறேன். அதுக்காண்டி ஆண்டவருக்கு போகிறான்னு போயிட்டு சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சாட்சி சொல்லுங்க. Praise the Lord. பக்கத்து வீட்டிலேருந்து கார் ஓட்டுறது கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ நான் ஈவினிங் டைம் நைட் டைம் தான் போயிட்டு திண்டுக்கல் போயிட்டு திரும்ப அங்கேருந்து நைட்டு வரணும். சரி நாம் அன்னைக்கு போன மறுநாள் நைட்டும் நான் தூங்கவே இல்லை. சரிட்டு நான் எதுவும் தூங்காமல் நல்லபடியாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் சென்னை போயிருந்தேன். சென்னை போய் நைட் ட்ரைவ் பண்ணிட்டு நைட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகணுமே என்னடா பண்ணுறது சென்னை எப்பயும் இப்போ கார் எடுத்துகிட்டு போகும்போது நான் பாட்டுக்கு போயிடுவேன். அந்த தடவை மட்டும் வரும்போது சவஸ்தியார் கோயிலை பார்த்துட்டு தான் போனோம். பார்க்கும்போதே நல்லபடியாக போயிட்டு வந்தோம்னா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அதே மாதிரி எனக்கு புத்தகர்கள் என்னோட இருந்து நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துட்டோம். இன்னைக்கு நைட்டு எனக்கு அந்த போகிறான்னு பண்ணேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. என் பையன் பெரிய பையனுக்கு கான்வெகேஷன் நடந்துச்சு. அதுக்கு எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். எல்லா பசங்களும் போய் வாங்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க. அவங்க மேலே இருந்த பிரின்ஸ்பால் சார்லாம் கூட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் என் பையன் போவேல அந்த பெரிய சார் அவர்கிட்ட பேசினார். என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு. இத்தனை வருஷம் 4 வருஷம் ஆகும்போது இப்பயும் அவனை ஞாபகம் வச்சு அவனுடைய ஒழுக்கத்தை வச்சு பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் போட்டுவிட்டு எங்களோட போட்டோ எடுத்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே எங்கள் வீட்டில் ரொம்ப நைட்டு நல்லா பேசிட்டு இருந்தோம். ஆஸ்பத்திரியில் நைட்டை போயிட்டாரு. அவர் தனியாக போயிட்டாரு. போயிட்டு 2 நாள் ஒரு பெட்டை போட்டுருக்காங்க. சுகர்னால ரொம்ப நெஞ்சு அடிச்சு நான் கேட்டு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். ஆண்டவர் பார்க்க முடியாது பண்ண முடியாது சொல்லி காலையில் எனக்கு ஆண்டவர் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்ந்துள்ள 2 நாளில் கடவுள்கிட்ட கேட்டுனேன். அப்போவே நான் வந்து கடவுள்கிட்ட நன்றி சொல்லி அவர் நல்லபடியாக போய் ஒரு சேர்ந்தார். நல்லா இருந்தது. போடா ஒரு நன்றி நான் நினைச்சது அப்படியே நான் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். அவர் நல்லபடியாக வந்து சேர்ந்தார். நல்லா இருக்கிறார். நன்றி நன்றி. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. 2 மாசமாக ஜெபத்துல வந்து நான் சேர்ந்து இருக்கேன். இப்பயும் நான் அந்தோனியார் கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற மனசோட இருந்துச்சு. காலையிலே எங்கள் அக்கா சொல்லிட்டாங்க, செவ்வாய் இருக்குப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னேன். சரி எங்கே போனாலும் இங்கே போனாலும் எல்லாம் வந்து நம்ம ஜெபத்தில் கலந்துருக்கோம் அப்படிங்கிறதோட நான் வந்தேன். வந்து என் கணவருக்கு நல்லா பேசிட்டு 9 மணிக்கெல்லாம் வரைக்கும் நல்லா பேசி இருந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க. திடீர்னு பார்த்தா பாஜாவுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாகவே வண்டி எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. அப்போ எங்கள் சொந்தக்கார அவர்கிட்ட பார்த்துட்டு தனியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு மெடிக்கல் காலேஜில் போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்தோன்னே எங்களுக்கு தூக்கமே இல்லை. நைட் 1 மணி 2 மணி வரைக்கும் நானே மகன் குடிச்சிட்டே இருந்தோம் பயந்துட்டே. அப்பா ஏசப்பா நான் கைவிட்டு வந்தேன், எனக்கு உங்களை தான் நான் நம்பியிருக்கேன், நான் யாரையும் நம்பலை, தெய்வம் தான் நீங்கள் தான் எங்களுக்கு துணை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். என் கணவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 3 நாள் பெட் வச்சுட்டு நல்லா நார்மலாக இருக்குது, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது எனக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் என்னோட இருந்து என் கணவரோட இருந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா,
பையன் அபிஷேக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஆனால் ரொம்ப பிள்ளைக்கு உடம்பே முடியாமல் இருக்கு, ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஃபீவரும் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அவனுக்கு நல்ல சௌக்கியம் தந்து கொண்டு நல்லா இருக்கான். அதுக்காக கடவுளுக்கு போடான்னு போட்டேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் லாஸ்ட் 2 ஜெபத்துக்கு வந்திருந்தேன். வந்திருக்கும் போதும் வேண்டியிருந்தேன் குழந்தைக்காக. தீபா பெரியமா சொன்னாங்க நல்லா வேண்டிட்டு போ, அடுத்த மாதம் வரும்போது நீ நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க. போன மாதம் ஜெபம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது நான் வயிறு ரொம்ப வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு இந்த மாதிரி பார்த்ததுல பாசிட்டிவ்னு வந்துச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு 3 மாதம் ஆகுது. இப்போ இடையில ரொம்ப வயிறு வலி வச்சு ரொம்ப துடிச்சிட்டேன். எல்லாரும் பயந்துட்டு வருங்க. அப்போ ஏசுப்பாட்டை வேண்டிக்கோன்னு அத்தை சொன்னாங்க, வேண்டிக்கோ ஜெபம் தான் எல்லாமே அப்படின்னு. நானும் வேண்டிட்டு சுஸ்தப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். அவ்வளோ ஜெபம்லாம் நான் சொன்னதில்லை. டெய்லி காலையிலேயும் சுஸ்தரம் பண்ணி தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு 100ஆவது என்னால் உடம்பு முடியலைன்னா 100ஆவது காலையிலேயும் நைட்டு சொல்லிட்டு தூங்கினேன். இப்போ எனக்கு எந்த வலியுமே இல்லை, எதுவுமே இல்லை, குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நன்றி சொல்லுங்க, thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. எனக்கு கல்யாணம் ஆகி 14 years ஆச்சு. கல்யாணம் ஆகி எனக்கு 20th day என் கணவர் வந்து எனக்கு ஃபாரின் போயிட்டாரு. அதுலேருந்து 1 yearக்கு ஒன்ஸ் தான் வருவாங்க போவாங்க. இருந்தாங்க 14 years ஆச்சு. எங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற அந்த எப்படின்னா சரி கடனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, இந்த வருஷம் வந்துடுவாங்க, அந்த வருஷம் வந்துடுவாங்க, இப்படியே ஒரு தாட் போணுச்சு. இந்த வருஷம் தான் என்னன்னு தெரியல, ஆண்டவர் தான் எனக்கு அந்த ஒரு மனசு எனக்கு அந்த தூண்டு அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்தாங்க. எப்படின்னா நீங்கள் வந்துடுங்க, இனிமேல் போதும், என்ன கடன் இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், ஒன்றா இருந்து இங்கே சமாளிச்சுக்கலாம். பிள்ளைங்களாம் அவங்கள கேட்க ஆரம்பிச்சிச்சு, 2 குழந்தைய வச்சு இனிமேல் பிள்ளைங்களாம் இங்கே கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னா கேன்சல் லெட்டர்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அங்கே கம்பெனியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பொறுப்பாக சின்சியராக இருக்கிறாங்க. அதனால நீங்கள் அங்கே தான் இருக்கணும், வேணும்னா உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் நம்ம ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சொன்னோன்னே சரின்னு சரி இப்படி கூப்பிட்றாங்களே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் அந்த தாட்டே வந்ததே இல்லை. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைச்சா சரி, இல்லைன்னா நீங்கள் என் கூட வந்துடணும்னு சொல்லி தான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் அதை சரின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அங்கே போனோம். போனதில் வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்பரான எனக்கு கைடன்ஸ் இல்லை, ஃபுல்லாக யாருமே இல்லை, எனக்கு ஆண்டவர் மட்டும் தான் எனக்கு கைட் பண்ணார். போனோன்னா 1 வீக்லேயே எனக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு. அங்கே போய் அட்டென்ட் பண்ணோம், நல்லபடியாக அட்டென்ட் பண்ணேன், நல்லா பண்ணேன், பெஸ்ட்டாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. கேள்விப்பட்டேன், நான் வேற ஒரு டீச்சர் இருந்தாங்க அந்த கமிட்டியில், அது மூலியமாக நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்டர்வியூ காலே இல்லை, சுத்தமாக இல்லை. 2.5 மாதம் இருந்தேன், ஒரு காலுமே இல்லை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட மூலியமாக ஒரு கால் வந்துச்சு. அதில் ஆனால் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, வேகன்சி இல்லைம்மா, இருந்தாலும் உங்களுக்காக வரேன், நான் உங்களுக்கு சும்மா ஃபோன் பண்ணியிருக்கோம், எப்போ எங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி வேகன்சியே இல்லை. அப்புறம் இது வரைக்கும் இவ்வளோ நாள் பிள்ளைங்களை விட்டுட்டே இருந்ததில் சரின்னு ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல. சரி ஒன்ஸ் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துடணும்னு சொல்லிட்டு இதான் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு இப்போ ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி திருப்பி ஒரு கால் வந்துச்சு. அங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணல, அதே ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்களுக்கு நீங்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அது என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஆகஸ்ட்டில் திருப்பி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அங்கே இருக்கையில் எனக்கு இந்த 1.5 மாதம் எனக்கு கிடைச்ச பாக்கியம் வந்து, ஆனால் நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் இருந்தேன். அது ஒரு நாள் நான் அந்த மாதிரி விட்டுட்டு இருந்ததில்லை. இருந்தாலும் ஒரு 1.5 மாதம் இருந்திருக்கேன், அது பெரிய விஷயம் எனக்கு. அங்கே இருக்கையில் நான் ஆண்டரோட அதிகமாக இருந்தேன். என் கணவருக்கு 5 மணிக்கெலாம் சமைச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தனியாக தான் இருப்பேன், நான் வீட்டில் ரூமில் தனியாக தான் கிடப்பேன். அதிகபட்சமான நேரங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், ஆண்டர்கிட்ட ஜெபிச்சேன். நிறைய அந்த மெசேஜஸ் நிறைய கேட்டேன். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறது அது எல்லாத்தையும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டரோடு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு அடிக்கடி எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, எப்போ பார்த்தாலும் சரி நான் ஆண்டர்கிட்ட கேட்பேன், ஆண்டரே உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதுல்ல, நான் எல்லாமே உங்கள்கிட்ட டிபெண்ட் பண்ணி தானே நான் வந்தேன். நான் வரணும்னு நினச்சதில்ல, இந்த நாள் வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் கொடுக்கல. இன்னைக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து என்னை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கீங்க. என் கணவரோட வாழணும் தானே நான் கேட்குறேன். ஒன்று அவரை என்கிட்ட அனுப்புங்க, இல்லை என்னை இங்கே கொண்டாந்து சேருங்க. இப்படி தான் அவர்கிட்ட நான் பேசிட்டே இருந்தேன். ஒன்று என்னை அங்கே கொண்டுட்டு போங்க பிள்ளைகளோட, அங்கே நான் குடும்பத்தோடு இருக்கணும், இல்லை என்கிட்ட கொண்டாந்து அவர் சேருங்க, இதே தான் கேட்டுடுங்க. ஆண்டவர் எனக்கு
அடிக்கடி சொன்ன வார்த்தைகள் இன்ன வரைக்கும் அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. காத்திரு, சரியான நேரத்துல உனக்கு கடவுள் செய்வார், உனக்கு நன்மையை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்லு, அப்ரஹாம் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு, யாக்கோபு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு, ஈசாக்கு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு, நீ என்ன வந்தோன்னு கேட்குறன்ற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே நீ வெயிட் பண்ண சொன்னாரு, வருஷம் ஆனாலும் சரி, எப்படியும் நான் கேட்கறது எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் அங்க போறேன்னு நினைக்கல, நான் துபாய் போய் குடும்பத்தோட இருப்பேன்னு நினைக்கல. அட்லீஸ்ட் என் கணவரை எங்கேயாச்சும் கொண்டாந்து சேர்த்து நான் எங்கேயாச்சும் இருப்பேன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஃபேமிலியா வாழணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா தருவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்குக்காக ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, Jesus. சர்வ வல்லமை தேவனே, அப்பா ராஜாதிராஜனே, அப்பா பரமபிதாவே, எங்களுடைய வேண்டுதல்கள், மன வேண்டுதல்கள் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் அனைத்தும் அறிந்தவரே, அப்பா நாங்கள் மனசுல போட்டு வேண்டிய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே நீர் கேட்டீரையா. உடைய சித்தம் போல அதை நிறைவேற்றி கொடுத்தீரு. அதற்காக கொடி நன்றி அப்பா. ஐயா ராஜாதிராஜனே, எங்களோட தேவைகள் நீர் அறிந்தீர், ஆனால் அது சரியான நேரத்துல நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலுக்கும் அது மாதிரி பதில் கொடுத்து எங்களோட இருந்து வழி நடத்தின தேவனே ஆண்டவரே, இப்ப எழுப்பப்பட்ட இந்த எல்லா ஜெபங்களும் எல்லா சாட்சிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. நம்ம திருப்பாடல் 7வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம், தியானிக்க இருக்கிறோம். திருப்பாடல் 7 1 முதல் 10 வரைக்கும் இருக்கு தியானம். குட்டி பைபிள் ருச்சிப்பா, குட்டி பைபிள் பாடல் 7 1 முதல் 10. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும், என் பெருமையை பொழுதில் வைக்கட்டும். ஆண்டவரே சிறந்தொன்று எழுதட்டும், என் பகைவரை சிறுகத்தை அடக்குவார். எனக்காக அழிந்ததும் என் நீதியை நிலைநாட்டுவ நீர் ஒருவரே. எல்லா நாட்களும் ஒன்று கூடி உம்மை சூழச் செய்யும். அவர்கள் மீது உயரத்திலிருந்து ஆட்சி செலுத்தும். ஆண்டவரே நீரே மக்களிடத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குவர். ஆண்டவரே என்னை வைத்து வாங்கிக்கும் எனக்கு தீர்ப்பளியும். கொள்ளாத தீமையை முடிவுக்கு கொண்டு போவார். நல்லவரை நிறைவேற்றும் நீர் எண்ணங்களையும் யுத்தங்களையும் கண்டறிபவர். நீதியாளர் கடவுள், கடவுளே நீரையும் நேரியவரை அவர் விரும்புகிறார். ஆமென். இந்த திருப்பாடல் நம்ம எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு திருப்பாடல். எப்படின்னா, இது வந்து தாவீது வந்து ஒரு புலம்பல் மாதிரி எழுதியிருப்பாரு. தாவீது அரசர் இருக்காங்க, அவர் வந்து ஒரு புலம்பல் மாதிரி எழுதியிருப்பாரு. எப்ப எழுதியிருப்பாருன்னா, இவர் வந்து கூஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து தாவீது வந்து ஒரு அரசர் ஆனதுனால அவரை சபிக்க ஆரம்பிச்சு. அதாவது தாவீதுக்கும் இவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் இவர் ஒரு நல்ல ஒரு பெரிய அரசராயிட்டாரு, பெரிய ஒரு மதிப்புக்குரியவரா இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த கூஷ்ன்றவரு இவர் தேவையில்லாம தாவீதை வந்து துரத்தவும் அவருக்கு துன்பம் படுத்தவும் அதிகமான சாப வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இது வந்து அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வாட்டி நமக்கு நடந்திருக்கும். சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் நமக்கு வரும், சம்பந்தமே இல்லாத வேதனைகள் நமக்கு கிடைக்கும். நமக்கு அது நினைச்சு நம்ம ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருப்போம். நமக்கு தேவையே இல்லாதது இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லையான நம்ம இதுல இருக்கோமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போதைக்கு நம்ம இந்த திருப்பாடலை தியானிக்கலாம்.
அது அது அருமையான ஒரு திருப்பாடல். நம்ம லைஃப்ல அதிகபட்சம் நிறைய டைம்ல நம்ம இந்த திருப்பாடலை தியானிக்கலாம். இந்த திருப்பாடல பாத்தீங்கன்னா எப்படின்னா இது காரணமே இல்லாம சபிக்கிறவங்களுக்கு, காரணமே இல்லாம பிரச்சனைகள் கொடுக்குறவங்களுக்காக நம்ம அவங்கள நோக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறது. இப்போ 1:2 பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ சிங்கத்துக்கிட்ட வந்து ஆடு எப்படி மாட்டிட்டு நிற்கும், ஆட்டுக்குட்டி எப்படி மாட்டிட்டு நிற்கும், அது மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல சிங்கத்துக்கிட்ட ஏதாவது இருப்பாரு, அவர் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட அந்த இவர் வந்து ஆட்டுக்குட்டி மாதிரி மாட்டிட்டு நிற்கிற மாதிரி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஃபீல் பண்ணி அந்த இடத்துல சொல்றாரு. 3-5 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு தப்பும் செய்யல, அவர் எந்த ஒரு தப்பும் செய்யல, கூஷ்க்கு எந்த ஒரு விரோதமான செயல்களும் செய்யல, ஆனாலும் அவரை வந்து துன்பப்படுத்துறாங்க. அது அவரு அங்க ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நான் செய்யல, அப்புறம் ஏன் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஏன் அவர் வந்து எனக்கு துன்பப்படுத்துறாருன்னா ஆண்டவர்காக முறையிடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்படின்னா வந்து அவங்களே சொல்றாங்க, இப்ப நான் வந்து ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவங்க எனக்கு இந்த கஷ்டம் வரட்டும், நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா இல்ல அவங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருந்தா எனக்கு இந்த மாதிரி நடக்குது, என்னை போட்டு அவங்க வந்து எனக்கு இந்த கஷ்டங்கள் கொடுக்கட்டும். ஆனா 6-9 பாத்தீங்கன்னா அப்பதான் அவர் நியாயத்தை கேட்கிறாரு. நான் அந்த மாதிரி இல்ல பண்ணலப்பா, நான் யாருக்கும் எந்த தீங்குமே பண்ணலையே, அப்ப நீங்க நியாயாதிபதியா இருக்கிறவரான தேவன் இல்லையா, நீங்க நியாயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு 6-9 வசனங்கள்ல ஆண்டவர் வந்து எப்படி வேண்டாருன்னா, போருக்கு முன்னாடி எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு போருக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணுவோம், அது மாதிரி இவர் ஜெபம் பண்றாரு. நான் எந்த தீங்கும் நான் அவருக்கு செய்யலையே, எந்த பிரச்சனையும் நான் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பாவும் நான் இல்லையே, எனக்கு நீங்க நியாயம் வழங்குற தேவன்ல எனக்கு இப்ப நியாயத்தை கொடுங்க, நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு நல்லதுக்கு வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, நான் தீமை செஞ்சேன்னா அதுக்குள்ளதையும் எனக்கு தாங்க அப்படின்னு தான் சொல்லி அவர் வேண்டாரு. இது இந்த திருப்பாடல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வராதுன்னு சொல்ல. தாவீது அரசர் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை இல்லையா, அப்படி இருந்தா அவருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனுஷங்கள் மூலியமாக வந்துச்சு. நமக்கும் அது மாதிரி அதிகம் நம்ம இது நாள் வரைக்கும் நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகம் வெவ்வேறு மனுஷங்கள் மூலியமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். வரையிலாம் சோர்ந்து போகாம அது தியானிச்சு அவரை சபிக்காமையோ இல்ல அவருக்கு எந்த தீங்கும் செய்யாமையோ ஆண்டவர்கிட்ட போய் முன்னாடி நின்றணும். இதுதான் நம்ம இந்த திருப்பாடல கத்துக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனுஷங்கள் மூலியமா நமக்கு வர எல்லா துன்பத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போய் நின்றணும். நான் தப்பு செஞ்சதுன்னு என்னை தண்டிங்க இல்லையா, எனக்கு நியாயத்தை கொடுங்க ஏசப்பான்னு நம்ம அவர்கிட்ட போய் நின்றுட்டோம்னா அவர் பார்த்துக்குவாரு. நம்ம யாரையும் நம்ம சபிக்கவோ நம்ம திருப்பி அவங்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கவோ பதில் செய்யணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், நான் தேவையில்லாம அதை பத்தி கவலைப்படாம ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிருங்க, அவர் உங்களுக்கு பெஸ்டே செய்வார். நாங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்பதை எங்களுக்கு நான் உணர்த்தினேன். ஏதோ பூமிக்கு வந்தோம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று அல்ல, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீர். இந்த நேரத்தில் நாங்கள் உம்மோடு இருக்கும்படி உமக்காக யாவையும் செய்யும்படி எங்களை தேர்ந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி சுத்தமானது. பூவுலகத்துக்கு வந்து ஒரு மனிதர் கெட்டு போகக்கூடாது என்று இன்னும் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். பிதாவின் சித்தத்தை நாங்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி இசப்பா, நன்றி தகப்பனே. நாங்கள் ஒருவருமே வெற்றி போகக்கூடாது, எங்களுக்காக யாவை நீர் சுமந்து தீர்த்தீரே. கல்வாரி சிலுவையிலே நீ செய்த காரியங்கள் அளவிட முடியாத காரியங்கள் அப்பா, எல்லாம் நிறைவேறிட்டேன் என்று சொல்லி பிதாவிடம் ஒப்புப்படுத்தீரே. எங்கள் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டார்கள், நாங்கள் பாவத்திலிருந்து கழுவப்பட வேண்டும் என்று எங்களுக்காக ரத்தம் சிந்தினே. நாங்கள் நோயிலிருந்து சுகமாக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்காக கசையை ஏற்றுக்கொண்டீரே. சாபத்திலிருந்து நாங்கள் மீட்பு பெற வேண்டும் என்று சாபமான முழுமையை சுமந்தீரே. எவ்வளவு காரியங்கள் ஆக நீதிமானாக நாங்கள் மாற வேண்டும் என்று அது மாற்றி எங்களுக்கு கற்றுப்படுத்தீரப்பா. நாங்கள் கிறிஸ்துவோடு விண்ணகத்தில் இருக்கிறோம் என்ற உணர்ந்த மக்களாக, ஆவியிலே உணர்ந்த மக்களாக இந்த பூலகத்தில் வாழ, பரலோகவாசியாக வாழ எங்களை அழைத்தீரே. நமக்கு நன்றி சுத்தமானது. நன்றி இசப்பா. எப்பொழுதும் எங்கள் பேச்சு மூச்சு எல்லாம் பரலோகத்தை பற்றி இருக்க வேண்டுமே, அப்பொழுது நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கடந்து வருவோம். அதற்கு
நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா என்பது கருத்தில் கொள்கிறோம். ஏற்கனவே எங்களை மீட்டுக் கொண்டீரே. நேற்று அல்ல, இன்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டேன். எங்களை பெயருக்கு அழைத்தேன். எங்களுடைய பெயர்களை உள்ள கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன். இதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோமே. இப்போது எங்களுக்கு வெளிப்படுத்தினதே எங்கள் விசுவாச கண்களை திறந்து விடுவதற்காக மக்கள் நன்றி செலுத்தமானவரே. நன்றி இயேசப்பா. எல்லாவற்றையும் நீ எங்களுக்காக ஏற்றுக்கொண்டேன். இனி நாங்கள் சுமக்க தேவையில்லையப்பா. எனக்காக சிலுவையில் நீ மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீ சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீ மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீ சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஒரு காயங்களின் மூலம் எங்கள் நோய்களை சுமந்து கொண்டீரே. அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எந்த நோய் இருந்தாலும் ஆண்டவர் நோக்கப்படுத்துவோம். அவர் சுமந்து தீர்த்து விட்டாரே, நாம் சுமக்க தேவையில்லை. இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டாரே, அப்படி ஆண்டவர் நோக்கப்படுத்துமா? என்ன நோய் இருக்கிறது? கால் வலியா, ஒட்டு வலியா, வயிற்று வலியா, தலைவலியா, கண் பிரச்சனையா, எதுவா இருந்தா அப்படி ஆண்டவர் கொடுக்குமா? நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு நோய் இல்லை. அப்படி ஆண்டவர் அறிக்கையிடுமா? நான் இயேசுவின் பிள்ளை, நோயே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, நோயே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானே, சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே. நான் சுகமானே, சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, என்னாலும் சந்தோஷமே. இந்த நோய்க்கு காரணம் சில வேளையில் எங்களுடைய பாவங்களாக இருக்கிறதே, அந்த பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. எங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஒரு கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவினீரே ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் பாவத்தில் விழாதபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே. நான் பாவியாக இருக்கிற எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அல்ல, உமது பிள்ளையாக எங்களுக்காக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நீ பிள்ளை நான், தேவ பிள்ளை நான், பாவி அல்ல. நாங்கள் அறிக்கிறோமா? பிள்ளை நான், தேவ பிள்ளை நான், பாவி அல்ல, பாவி அல்ல, பாவம் செய்வது இல்ல. பிள்ளை நான், தேவ பிள்ளை நான், பாவி அல்ல, பாவி அல்ல, பாவம் செய்வது இல்ல. உமது பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவின் வலப்பக்கத்தில் நீர் இருக்கிறேன், உமது அருகில் எங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படி இருக்கிறே. அதற்காக உமக்கு கொடானபடி நன்றி செலுத்தமானவரே. நன்றி இயேசப்பா. எங்களுக்கு எங்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொள்ள சிலுவையிலே சாபமாக தொங்கினீரே. இதன் மூலம் இந்த சாபத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரிமை பேட்டை கொடுத்தீரேப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தமானவரே. நன்றி இயேசப்பா. சாபமானார் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று, ஆபிரகாம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, வழிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, வழிகள் செலுத்திடுவோம். எங்களுடைய சாபத்துக்காக எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கொண்டீரே. இனி சாபம் இல்லை. அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் சாபம் உள்ளே நுழைந்தது. ஆனால் நீர் எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்ததால் இந்த சாபம் நீக்கப்பட்டு விட்டதே. அதற்காக மட்டும் நன்றி செலுத்துறோம். நன்றி இயேசப்பா. எங்களுக்காக தரித்திராக இறங்கி வந்தீரே. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர். நீர் ஏழை மாட்டு விடுதலை ஏழையாக வந்தீரே. நாங்கள் செல்வராக வேண்டும் என்று அதற்காக மட்டும் நன்றி செலுத்துறோம். நன்றி இயேசப்பா.
ஏழ்மையாக எங்களுக்காக ஏற்றுக்கொண்டதே. எங்களை ஐஸ்வர்யராக மாற்ற, பணக்கார செல்வந்தராக மாற்ற நீர் எங்களுக்காக ஏழ்மையாகவே. ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தராய் நான் வாழ, ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தராய் நான் வாழ. நான் சாவக்கூடாது என்பதால் நீ சாவை ஏற்றுக்கொண்டீரே. அந்த உயிருக்குள்ள மரணம், உடலுக்குள்ள மரணம் தான், ஆத்ம மரணம் எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. நீ நாங்கள் ஜீவன் பெற வேண்டும் என்று நீர் உயிர்த்தது போல, இயேசு உயிர்த்தது போல நாங்களும் உயிர்த்தலோம் எங்களை கற்றுப்படுத்துகிறார்களே. அதுக்காக மக்கள் நன்றி சொல்ல மாட்டேன். நன்றி சப்பா. சாவையென்றால் நம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். சாவையென்றால் நம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். என்னை எண்ணி பார், என்னை பார், என்னிலே செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், என்னை பார், எதிலே செய்த நன்மைகளை. அதுக்கு அப்படியே நன்றி சொல்லுவோமா? நமக்கு எவ்வளவு காரியங்கள் செய்தாரே. ஆண்டோட விண்ணப்பத்தை எந்த பாவத்துல விழுந்திருக்கிறோமோ, சில பேர் எத்தனையோ பாவங்கள் இருக்கிறாங்க, யாரோட சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் பாவத்தில் இருக்காங்க. குடிப்பழக்கம், கஞ்சா பழக்கம், கெட்ட உறவுகள், ஆபாச உறவுகள், இப்படி யாராவது இருந்தா அவங்களுக்காக விண்ணப்பத்தை ஏறுது. அன்று அவங்க அந்த பழக்கத்திலிருந்து மாறினாங்க. அவங்க சித்த இயேசு சிந்தனையா மாற்றுதப்பா. நமக்கு நமக்கு நமக்காக வேண்டாம், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். யார் யார் அப்படி இருக்காங்களோ அவருடைய சிந்தை இயேசு சிந்தையாக மாறுகிறதுக்காக ஜெபிப்போமா? யார் யார் பார்த்து இருக்கிறாங்க ஒரு இயேசுவினால் வரும்படியாக மாற்றுவோமா? மாற்றும்படி ஆண்டு ஒப்புக்கொண்டு ஜெபிப்போமா? நமக்காக எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்தாரே. நம்ம விண்ணப்பத்தை அவர் கேட்பாரு. இந்த வேலைக்காரனுக்கு உடல் செல்ல சொல்லி எஜமான் போய் கேட்டான் ஆண்டவர்கிட்ட, அதை சொல்லிட்டாரே. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், விண்ணப்பம் உடனே கேட்கப்படுமே. யார் யார் இந்த வேண்டாத பழக்க வழக்கங்களுக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் மாட்டிக்கொண்டிருந்தாலோ அவர்களுக்காக நான் ஜெபிப்போம். ஏசப்பா அவங்களை மீட்டுக்கொள் ஆண்டவரே. கல்வாரி ரத்த கோட்டைகள் அவங்களை மறைச்சி அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டுக்கொண்டு வாரமாண்டவர். எங்கள் ஜபத்தை கேட்டு மீட்டுக்கொண்டதுக்காக நன்றி உடனே சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. இன்னும் யார் யார் நோய், எத்தனை பேர் மருத்துவமனைகள் நோயோடு இருக்கிறாரு, வீட்டில் எத்தனை பேர் நோயோடு இருக்கிறாரு, அந்த நோயிலிருந்து விடுதலை காண்றதுமா? நம் நோய்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டாரே, நாம் சுமந்த தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமந்த தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமந்த தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. நீங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்திருக்கேன். அந்த விசுவாசத்தோடு நான் இனி நோயாளி அல்ல, சுகவாசி என்று அறிக்கையிட. இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி. இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி. ஆம், நான் இயேசுவை விசுவாசித்தால், முழு உள்ளத்தோடு விசுவாசித்தால் நான் சுகவாசி. எல்லா வகையிலும் எழுதப்பட்டார். ஆண்டவர் நன்றி சொல்லுமா? நன்றி. கடன் பிரச்சனை இதற்காக ஆண்டவர் நாம் அவர் ஏழ்மையானது நாம் செல்வங்களை வாழ்வதற்காக. அந்த எண்ண குறைகள், கடன் பிரச்சனை இருக்கிறதா, வருமான பற்றாக்குறை இருக்கிறதா, அந்த குடும்பம் செல்வந்தனாய் நாம் வாழ அவர் ஏழ்மையாக வந்தாரே. சப்பா, நீங்க எங்களுக்காக ஏழ்மையாக வந்தீங்களே, எங்களுடைய பண கஷ்டத்தை மாற்றி கொடுங்க. வருமானத்தை கையெடு, வேலை ஆசிரியத்தை கலைஞத்தை நிரப்புங்கப்பா. கேளுங்க, நிரப்பி விட்டார். நன்றி அப்பா, நன்றி. எல்லா காரியங்களும் எங்களுக்காக சிலுவையில் சுமந்தீரே. இப்போது பிதாவின், நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், வந்து உங்களை அழைத்து செல்வேன் சொன்னாரே.
வீட்டுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறப்பா. ஏற்கனவே நாங்கள் சொந்தக்காரர்களாக அதை நாங்கள் உணர்ந்துகிட்ட மக்களாக ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை ஒரு கருத்தில் ஒப்புக்கிட்டோம்ப்பா. அதை நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டுமே எங்களை ஒரு கருத்தில் ஒப்புக்கிட்டோம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தன்னன தனனா தனனா தனன தனனா தனனா. நாங்கள் இந்த பூமியில் வாழ போற காலம் கொஞ்ச காலம், ஆனால் நித்தியத்துக்கும் இருப்பது உங்களுடைய பரலோகத்தினால. அதற்கு அந்த கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதற்கேற்ற வல்லமை எங்களுக்கு தாருமப்பா. கேட்போமா? வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரை தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கொஞ்ச காலம் இந்த பூமியில் இருக்கப்பட்ட நாட்களே நாங்கள் இயேசுக்காய் சுவிசேஷத்துக்காய் பணி செய்ய எங்களை தேர்ந்து கொண்டீரே, மக்கள் நன்றியப்பா. ஒரு வல்லமை எங்களை நிரப்புவதற்காக நன்றியப்பா. இந்த நாளிலே சிலுவையிலே எங்களுக்காக செய்த காரியங்கள் எவ்வளவு நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு பிரியமான தேர்தலாக நடக்கக்கூடிய எங்களை தேர்ந்து கொண்டதற்காக மக்கள் நன்றி சொல்றோம். இந்த வார்த்தைகளாக எங்களோடு பேசுவதற்காக மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. நேரத்திற்கு உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, வந்தவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிரியர்களுக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கேட்க வைத்ததற்கு நன்றி. ஆண்டவர், இதன்படி நாங்கள் ஆண்டவர் சிலுவையில் எதற்காக அறைந்தார் என்று நாங்கள் எங்களுக்கு உணர வைத்து அதை நாங்கள் நினைத்து அதன்படி நாங்கள் எல்லாமே எங்களுக்கு ஆண்டவருடைய சிலுவையின் வழியாக முடிந்தது. இனிமேல் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அந்த மனநிலையையும் தந்ததற்கு நன்றி. இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதித்து அனைவரையும் தோற்றப்படும் ஜபம் சொல்ல வந்தது. கோடான கோடி நன்றி.